ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் ரவை பாயாசம் எப்படி செய்யலாம்னாக்கா பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோங்க. இது கூடவே காஞ்சி திராட்சை இருந்தாலும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி திராட்சை சேர்க்கலைங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா கலர் மாதிரி வறுபட்டு வந்தாச்சுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ரவை வறுத்துக்க போகிறவங்க 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே வச்சு வறுத்து விடுங்க. ரவை கருகிடக்கூடாதுங்க. நல்லா வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வந்தாச்சுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் தண்ணி சேர்த்துக்க போகிறவங்க 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரணுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, ரவையை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ரவையை விட்டாலே வெந்து வந்துடுங்க. ரவை நல்லா வெந்து வரணும். ரவை நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு டைமில் கலந்து விட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கிறேங்க. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் பொழுது காய்ச்சின பாலையை சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. பால் நல்லா கொதித்து ரவை நல்லா வெந்து வரணுங்க. ரவையும் பாலும் ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ரவை சட்டுன்னு வெந்து வந்துடுங்க. மிதமான தீயிலேயே 4லேருந்து 5 நிமிஷம் வச்சிங்கனாலே வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு பாருங்கள். பாலோட ரவையும் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இடித்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கூடுதலாக வேணும்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரணுங்க. அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.